சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உனக்கு நல்ல நேரம் வந்தால் நிச்சயமாக இந்த சாயப்பா பேசுகின்ற இந்த வாக்கு உன் கண்களில் நிச்சயமாக படும். கண்டதும் கேட்டுவிடு. ஏனென்றால் செய்வினைகள் போன்ற தீய சக்திகள் உன்னை விட்டு வெளியேறும் நேரம். தீய சக்தி உன்னை விட்டு விலகும் நேரம். நிச்சயமாக உனக்கு நல்லதை நடத்த இந்த சாயப்பா நான் வந்திருக்கின்றேன். அப்பா அவமதித்தை சென்று விடாதே. இந்த வாழ்க்கை நீ அடைய நினைக்கும் விஷயங்கள் எல்லாவற்றையுமே என் குழந்தை எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் இது என்பதனையும் நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் இந்த சாயப்பா உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் இந்த நேரம். உனக்கான இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன்னை சுற்றி வரக்கூடிய தீமைகளிலிருந்து உன்னை சரியாக மீட்டெடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த சாயப்பா நான் உனக்காகவே துணை இருக்க வேண்டி எப்பொழுதும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த நாட்கள் முழுக்க இனி என் குழந்தைக்கு என்று இந்த வாழ்க்கையில் எந்த சோதனைகளும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்பதை நீ உணர வேண்டும். இந்த சாயப்பா உனக்கு துணை இருக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் தீவினைகள் உன்னை நெருங்கும். இவை எல்லாம் தானாகவே விளங்கி விடாதா என்று நீ கேள்விகள் கேட்கலாம். ஆனால் உன் அப்பா உனக்கு சொல்வது என்னவென்று சற்று கவனமாக கேட்க வேண்டும். எவ்வளவுதான் தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருந்தாலும் சில விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கும் பொழுது அவை எல்லாமே உன்னை அதிகமாக சோதனைக்கு ஆளாக்கிவிடும். அந்த எதிர்மறையான எண்ணங்கள் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாமும் நிச்சயமாக தடுத்து நிறுத்திவிடும். அப்படியானால் இதை எல்லாமும் ஒவ்வொன்றாக கவனித்து நீ ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஒவ்வொன்றாக என்னவென்று புரிந்து நீ ஒரு தெளிவுக்கு வர வேண்டும். உன்னை தேடி நான் இருப்பது இனி எப்பொழுதும் உன்னுடைய மனதில் பல நீங்காத விஷயங்களை சரியாக சொல்லித்தரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உனக்கு வேண்டி இந்த சாயப்பா என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்க எண்ணுகிறேனோ அவை எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இந்த தெய்வம் உனக்கு ஒவ்வொரு நிலைகளையும் துணை இருந்து நடத்தி கொடுக்கப்பட்டும். இந்த தெய்வம் ஒவ்வொரு நிலையிலும் துணையிருந்து உனக்கான விஷயங்களை முன் நிறுத்தட்டும். இனிமேல் என் குழந்தை எதையுமே யோசித்து நீ வருந்தாதே. இந்த சாயப்பாவின் அன்பு உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும். இந்த நேரம் என் குழந்தை இனி அத்தனையும் நீ சரியாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கே என்று இந்த சாயப்பா முன் நிறுத்துகிறேனோ அந்த விஷயங்கள் எல்லாமும் என் குழந்தை எப்பொழுதுமே நீ சரியாக உணர்ந்து கொள்ள எப்பொழுதும் தயங்காமல் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் சோதனைகள் வரலாம். ஆயிரம் ஆயிரம் சோதனைகள் வரலாம். ஆனால் எல்லாவற்றையும் கடந்து உன்னை வாழ வைக்க இந்த தெய்வம் இருக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. இதே நேரம் சில பிரச்சனைகள் உன்னுடைய எண்ணங்களினாலும் உன்னுடைய சிந்தனைகளினாலும் தான் வருகிறது என்றால் நீ யோசிக்கின்றபடி உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் பல பிரச்சனைகள் வருகிறது என்றால் இதனை எல்லாமும் தாண்டி என் குழந்தை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். சாயப்பா இருக்கும்பொழுது உனக்கான தேவைகள் எல்லாமே உன்னை தொடர்ந்து வருகிறது என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் சாயப்பாவின் அன்பு உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரி செய்து கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த சாயப்பா உனக்காக எந்த நாளும் உன்னை முன்னின்று வழி நடத்துகிறேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. நாம் ஆசைப்படுவது எல்லாமும் நாம் ஆசைப்பட்டது போலவே இந்த வாழ்க்கை நமக்கான ஒன்றை நடத்தி தர துணிந்து முன்வரும் பொழுது அதை என் குழந்தை கவனமாக நீ மீட்டெடுக்க வேண்டும். அதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பாவிற்கு தேவைப்படுவது எல்லாமும் ஒன்றே ஒன்றுதான். இந்த அப்பா நினைப்பது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என் குழந்தை இந்த வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் தன் நம்பிக்கையை கைவிட்டு விடக்கூடாது. தனக்குள் தோன்றுகின்ற நல்ல எண்ணங்களை என் குழந்தை நிச்சயமாக தொலைத்து விடக்கூடாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் என் குழந்தைக்கு முதலில் புரிய வேண்டும். என் குழந்தையை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் நன்மைகள் தீமைகள் என்று ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருக்கலாம். எத்தனையோ சோதனைகளை என் குழந்தை கடந்து ஒன்றுமில்லாமல் தூக்கி எறிந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம், உனக்கு என்ன நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ளும் இந்த காலம் முழுக்க உனக்கான நல்லது உன்னை தொடரும் என்பதை நீ உணரத்தான் வேண்டும். சாயப்பா தன் குழந்தையை சுற்றி சில விஷயங்களை சரியாகவே நடத்த வேண்டும் என்று விரும்புகிறேன்.
சில விஷயங்களை என் குழந்தை சுற்றி நான் சரியாக நடத்திவிட முடிவு செய்கிறேன் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணமாக இருக்கக்கூடியது உனக்கு வேண்டி நான் தரக்கூடிய சில உண்மைகள் தான். உனக்கு வேண்டி நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் தான். இனிமேலும் என் குழந்தை எதற்காகவும் நீ வருத்தம் கொள்ளாதே. இந்த அப்பாவின் அன்பு உனக்கு எல்லாவற்றையும் நிச்சயமாக கொடுக்கும். இந்த சாய் அப்பாவின் அன்பு எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரம் உனக்காக நான் வந்தேனோ அந்த நேரத்திலிருந்தே இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை நடத்துகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல நம்பிக்கையை இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்துச் சொல்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு நடத்தும் என்பதை நீ தெரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? என் குழந்தையினுடைய அன்பிற்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கென சரியாகவே இனி நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி எப்பொழுதுமே உன்னுடைய வெற்றி உன்னை தொடர்ந்து வரும் என்பதை புரிந்து கொள். உன்னை ஆட்டி படைக்கும் பல விஷயங்கள் உன்னை மேலும் மேலும் நிச்சயமான மனநிலையில் கொண்டு வந்து உன்னை வாழ வைக்கும். சாயப்பா என்ற தெய்வம் உன்னோடு உனக்கு துணை இருக்கும் இந்த காலம். இனி எப்பொழுதும் என் குழந்தை நீ எதையுமே தொலைத்து விடாதே. உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு கொடுக்கும்படி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள். எதையுமே எண்ணி இனிமேலும் நீ பதறிக்கொண்டிருக்க வேண்டாம். உனக்கான காலம் இது என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொண்டாயானால் சாயப்பா என்ற தெய்வம் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் இனி நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. நிச்சயமான காலங்களில் உனக்கு எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் கிடைக்கப் பெறும் என்பதையும் நீ மறக்காதே. எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எல்லாம் யோசித்து என் குழந்தை இனிமேலும் பதறாதே. சவால்களும் தடைகளும் பல வந்தாலும் உன்னுடைய குறிக்கோளை நீ எப்பொழுதும் அடைந்து விடுவதில் முழுமையாக உறுதியோடு எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை எல்லாமும் உன்னால் எதிர்கொண்டு வாழ முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனை தடைகளையும் கடந்து இந்த வாழ்க்கையை உன்னால் நிம்மதியாக வாழ்ந்து காட்ட முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். குறிக்கோள் என்னவென்று நம்முடைய லட்சியம் என்னவென்று நாம் உறுதியாக இருக்க வேண்டும். உனக்கான நேரம் இனி உனக்கான முழுமையை நிச்சயமாக உருவாக்கி தரும் என்பதை நீ மறந்து விடாதே. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு மிகப்பெரிய புரிதலை கொடுக்கிறது என்றால் இந்த புரிதலோடு உனக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி உள்ளவர்கள் புத்திசாலிகளாக இருந்தால் நாம் முட்டாளாகி விட வேண்டும். அதுதான் புத்திசாலித்தனம். அவர்கள் சொல்வதை நம்புவது போல நீயும் மாறிவிட வேண்டும். நிச்சயமாக அப்போதுதான் அவர்கள் உன்னை காயப்படுத்துவதிலிருந்து சற்று விலகி செல்வார்கள். உன்னை யாரும் ஜெயித்ததில்லை. ஏனென்றால் இதுவரையிலும் நீ யாருடனும் போட்டி போடவில்லை. வெல்வதற்கு செல்வம் என்ற ஒன்று தேவை கிடையாது. உன்னுடைய உள்ளம்தான் தேவை. நீ திறமையானவன் என்பதில் புதிதல்லாது. நீ இவ்வளவு காலம் மறைந்திருந்தாய். அதுதான் உண்மை. சாயப்பா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? உனக்குள் திறமை இருந்ததை நீ புரிந்து கொள்ளாமல் இருந்துவிட்டாய். இனிமேலாவது இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீ சரியாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்குள் இருக்கும் திறமையை வெளிப்படுத்த தயாராகிவிடு. நடப்பதையெல்லாம் நல்லதாகவே உனக்கு நடக்கும். தன் காரியம் ஆகும் வரை ஒருவன் காலை பிடித்து நிற்கக்கூடியவன் நிச்சயமாக அவர்களுடைய காரியத்திற்கு கூட வந்து நிற்க மாட்டான். இதுதான் உண்மை. தேவைக்கு மட்டுமே ஒருவரை பயன்படுத்தி கொள்ள நினைப்பார்கள். தேவை முடிந்தவுடன் ஒருபொழுதும் அவர்களை தேடி இவர்கள் செல்ல மாட்டார்கள். அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது அவர்களுக்கு உறுதுணையாக இவர்கள் ஒருபொழுதும் நிற்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உனக்கு துணை இருந்து என்னவெல்லாம் உருவாக்கி கொடுக்கிறேனோ அதை எல்லாமும் நீ கட்டாயம் கண்கூடாக காணத்தான் வேண்டும். வெற்றிக்குத்தான் எல்லைகள் உண்டு. முயற்சிக்கு ஒருபொழுதும் எல்லைகள் கிடையாது. முயற்சி செய்து கொண்டே வெற்றியை நீ தேட வேண்டாம். வெற்றி தானாக உன்னை தேடி வரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இது போன்ற ஒரு நிலை இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும். எந்த நிலையிலும் உன்னை விட்டு கொடுக்காத ஒருவரை சம்பாதித்து நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அழகாக மாறுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எந்த நிலையிலும் உனக்கு துன்பங்களை கொடுக்காத ஒருவர் உன் மீது உண்மையான அக்கறை கொண்ட ஒருவரை நீ சம்பாதித்து நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான இது போன்ற உறவுகளை எல்லாம் நல்லபடியாக அடையாளப்படுத்தி கொடுக்க நீ எதையும் இழந்து விட்டதாக நினைத்து நீ ஒருபோதும் கலங்காதே. உனக்கான தேவைகள் எல்லாம் உன்னை தேடி வரும் என்பதை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை சரி செய்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான காலம் இந்த சாயப்பா உனக்கு துணை இருக்கும் இந்த நேரம் என்று இனி அத்தனையிலும் என் குழந்தை நீ மீண்டு வர வேண்டும்.
உன்னை ஆட்டி படைக்கும் தீவினைகள் எல்லாமும் இனி நிச்சயமாக உன்னை விட்டு விலகி உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன்னை சந்தோஷமாக வழிநடத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா உன்னோடு இருக்கும் இந்த காலம் உனக்கு இனி உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லா விஷயங்களிலும் என் குழந்தை நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான தெளிவு எப்பொழுதும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். உனக்கான தீர்வுகள் எப்பொழுதும் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நல்லது வேண்டி இந்த வாழ்க்கை நீ எப்பொழுதும் என்ன செய்ய நினைக்கிறாயோ அவை அத்தனையும் நீ சரியாக முழுக்க முழுக்க செய்து கொண்டு எந்த நிலையிலும் உன்னை விட்டு கொடுக்காத ஒரு உறவை சம்பாதித்து வைத்து விட்டாயானால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் வேறு எதுவும் உனக்கு பெரிதாக தேவைப்படாது. வேறு எந்த விஷயங்களும் உனக்கு பெரிதாக உன்னை தொடர்ந்து வராது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளுமே நான் உனக்காக ஒவ்வொன்றையும் சரியாக உருவாக்கி கொடுக்கிறேன் அல்லவா? எந்த சூழ்நிலையிலும் உனக்கான நம்பிக்கையை நான் உறுதியாக்கி தருகிறேன் அல்லவா? அது போதும். இனிமேலும் என் குழந்தை எதையும் நினைத்து நீ வருந்தாதே. எல்லாம் நல்லபடியாக நடத்தி தருகின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.